கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல பிரதமர் மோடி இஸ்லாமியர்கள் குறித்து பேசின வெறுப்பு பேச்சு அரசியல்ல ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. எதிர்கட்சியினர்ல இருந்து பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள்னு நிறைய பேர் தென்னிந்தியாவிலையும் சரி வட இந்தியாவிலையும் நிறைய பேர் இதற்கான எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்துல புகாரும் அளிச்சிருக்காங்க. அந்த மீட்டிங்ல பேசின பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சி இந்திய பெண்களினுடைய தாலியை கூட விட்டு வைக்க மாட்டாங்க, குறிப்பா இந்து பெண்களினுடைய நகைகள் எல்லாத்தையும் கணக்கெடுப்பாங்க, பழங்குடியின பெண்களினுடைய வெள்ளி நகைகள் எல்லாத்தையும் கணக்கெடுத்து அதை ஊடுருவல்காரர்களுக்கும் அதிக குழந்தை பெற்றுக் கொள்பவர்களுக்கும் அந்த நகையை பிரிச்சு கொடுப்பாங்க, இஸ்லாமியர்களுக்கு தான் முக்கியத்துவம் அளிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. காங்கிரஸ் முழுக்க முழுக்க இந்துக்களை விட முஸ்லிம்களுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அன்னைக்கு சொல்லியிருந்தாரு. இதற்கு காங்கிரஸ் தரப்புல இருந்து அப்போ இருந்தே கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. காங்கிரசினுடைய அறிக்கையில எந்த இடத்துல இந்து முஸ்லிம் இருக்குங்க, அவரை முதல்ல காட்ட சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு ரொம்பவே காட்டமான விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடியுமே இந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா நான் ஒரு 90 வினாடி பேசின ஒரு பேச்சு தான் அரசியல் களத்தையே மாத்தி இருக்கு, ரொம்பவே பரபரப்பா இருக்கு, அவங்களாம் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாலும் தொடர்ந்து மதத்தை வைத்து தான் பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இது குறித்து புகாரும் அளிச்சிருக்காங்க எதிர்க்கட்சியினர். மோடி மீதான புகார் பரிசீலனையில இருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியிருக்காங்க. மோடியினுடைய இந்த வெறுப்பு பேச்சுக்கு, குறிப்பா காங்கிரஸ் மீது வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டுக்கு பிரியங்கா காந்தி தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சோஷியல் மீடியால நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. நேத்து மீட்டிங்ல பேசியிருந்த பிரியங்கா காந்தி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி இதற்கு முன்னாடி சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் 50-55 ஆண்டுகள் நாங்க ஆட்சியில இருந்தோம், நாங்க எப்பவாவது பெண்களுடைய தாலியை பறிச்சிருக்கிறோமா இல்ல உங்களுடைய நகைகள் மேல நாங்க கை வச்சிருக்கிறோமா, எப்படி அவர் அப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே காட்டமா அவருக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க. பெண்களுடைய தங்கம், தாலி இதெல்லாம் காங்கிரஸ் பறிக்கும் அப்படின்னு பிரதமர் மோடி தேர்தலுக்காக இப்படி பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. போராட்டத்தின் போது உயிரிழந்த 600 விவசாயிகள் மனைவி, அதாவது டெல்லியில போராடிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய அந்த விவசாயிகளினுடைய மனைவிகளுடைய தாலி குறித்து பிரதமர் மோடி கவலைப்பட்டாரா? மணிப்பூர்ல பெண்கள் ஆடையின்றி நிர்வாணமா இழுத்து செல்லப்பட்டாங்க, அவங்களுடைய தாலி குறித்தும் அவங்களுடைய உணர்வுகள் குறித்தும் பிரதமர் மோடி வருத்தப்பட்டாரா? அதெல்லாம் விட்டுட்டு இங்க இப்படி பேசிட்டு இருக்கிறாரு. என்னுடைய பாட்டி இந்திரா காந்தி போறப்போ இந்த நாட்டுக்காக அவருடைய தங்கத்தை கொடுத்தாரு, என்னோட அம்மா இந்த நாட்டுக்காக தாலியவே தியாகம் பண்ணாங்க, அப்படிப்பட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. ஆனால் தேவையில்லாம பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சி மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. மதத்தை வைத்து வட இந்தியாவில் மதத்தை வச்சு கேவலமா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்டமான பதிலடியை கொடுத்திருக்கிறாங்க. தென்னிந்தியாவும் சரி வட இந்தியாவிலும் சரி தாலி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சென்டிமெண்டா பார்க்கப்படுது. அதை வைத்து வட இந்தியாவில் காங்கிரசின் மீது வைக்கப்பட்டிருக்கிற இந்த குற்றச்சாட்டுக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து தொடர்ந்து கடுமையான விமர்சனங்களை முன்வச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் பிரியங்கா காந்தியும் தரமான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறாங்க. स्वार्थ और अवसरवादिता में घिरी कांग्रेस की हालत ऐसी हो गई है कि कांग्रेस का शाही परिवार आजादी के इतिहास में पहली बार होगा, और ये नोट करिए, आजादी के बाद इतने चुनाव हुए, पहली बार दिल्ली में कांग्रेस का जो शाही परिवार रहता है वो कांग्रेस को वोट नहीं देगा। अगर ये शाही परिवार कांग्रेस को वोट नहीं देता है तो आपसे वोट मांगने का उनको क्या हक है भाइयों? जहां इस शाही परिवार के लोग रहते हैं वहां कांग्रेस चुनाव ही नहीं लड़ रही है। पहली बार ऐसा हो रहा है कांग्रेस की दुर्दशा कि उनका शाही परिवार खुद कांग्रेस को वोट नहीं कर पाएगा। इधर राजस्थान में क्या हो रहा है, हमारे यहां कांग्रेस के नेता घर घर जाकर के क्या कह रहे हैं, कांग्रेस को वोट मत दो। पूरी कांग्रेस पार्टी, हम पहले तो सुनते थे कि वो कहते थे भाजपा को वोट मत दो, यहां पर पूरी कांग्रेस पार्टी घर घर जाके कह रही है कांग्रेस को वोट मत दो। दिल्ली में शाही परिवार कांग्रेस को वोट नहीं देता,
यहां कांग्रेस कहती है कांग्रेस को वोट मत दो। ये हाल है इस पार्टी का, इस पर आप भरोसा कर सकते हैं? भाइयों बहनों, इन दिनों जो लोग कांग्रेस छोड़कर के बाहर निकले हैं, वे एक बात बड़ी गंभीरता से बताते हैं। वो सारे लोग कह रहे हैं कि कांग्रेस अब कांग्रेस नहीं रही है। अब कांग्रेस अर्बन नक्सलों के कब्जे में चली गई है। कांग्रेस अब वामपंथियों के चंगुल में फंसी हुई है। तो हमारे एक मित्र ने उनको पूछा कि आप ये कैसे कहते हैं? तो उन्होंने कहा उनका मैनिफेस्टो देख लीजिए, इस बार का कांग्रेस का मैनिफेस्टो देख लीजिए। कांग्रेस ने अपने मैनिफेस्टो में जो कहा है वो चिंताजनक है, गंभीर है, और ये माओवाद की सोच को धरती पर उतारने की उनकी कोशिश है। उन्होंने कहा है कि अगर कांग्रेस की सरकार बनेगी तो हरेक की प्रॉपर्टी का सर्वे किया जाएगा। हमारी बहनों के पास सोना कितना है उसकी जांच की जाएगी, उसका हिसाब लगाया जाएगा। हमारे आदिवासी परिवारों में चांदी होती है, सिल्वर कितना है उसका हिसाब लगाया जाएगा। सरकारी मुलाजिमों के पास कितना जगह है, क्या है, पैसे कहां है, नौकरी कहां है, उसकी जांच की जाएगी। इतना ही नहीं, आगे क्या कहा है, ये जो गोल्ड है बहनों का और जो संपत्ति है, ये सबको समान रूप से वितरित कर दी जाएगी। क्या ये आपको मंजूर है? क्या आपकी संपत्ति सरकार को हटने का अधिकार है? क्या आपकी संपत्ति को, आपने मेहनत करके कमाई हुई संपत्ति को सरकार को ऐंठने का अधिकार है? क्या उस संपत्ति को मेरी माताओं बहनों की जिंदगी में सोना वो सिर्फ शो करने के लिए नहीं होता है, उसके स्वाभिमान से जुड़ा हुआ है। उसका मंगलसूत्र वो एक सोने का कीमत का मुद्दा नहीं है, उसके जीवन के सपनों से जुड़ा हुआ है। तुम उसे छीनने की बात कर रहे हो अपने मैनिफेस्टो में? गोल्ड ले लेंगे, सबको वितरित कर देंगे। और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है। इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे? जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे। घुसपैठियों को बांटेंगे। क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा? आपको मंजूर है ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है कि वो माताओं बहनों का सोने का हिसाब करेंगे, उसकी जड़ती करेंगे, जानकारी लेंगे और फिर उस संपत्ति को बांट देंगे। और उनको बांटेंगे जिनको मनमोहन सिंह जी की सरकार ने कहा था कि संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है। भाइयों बहनों, ये अर्बन नक्सल की सोच, मेरी माताओं बहनों, ये आपका मंगलसूत्र भी बचने नहीं देंगे, यहां तक जाएंगे। मैं कहने आया हूं। कैसी बहकी बहकी बातें पिछले 2 दिनों में अब ये शुरू हुआ है कि कांग्रेस पार्टी चाहती है कि आपके मंगलसूत्र और आपका सोना आपसे छीन ले। 70 सालों से ये देश स्वतंत्र है, 55 सालों के लिए कांग्रेस की सरकार रही है। किसी ने आपसे सोना छीना, आपके मंगलसूत्र छीने? इंदिरा गांधी ने अपना सोना, जब जंग हुई थी, अपना सोना देश को दिया। मेरी मां का मंगलसूत्र इस देश को कुर्बान हुआ है। 2-3 ದಿವಸದಿಂದ ಯಾವ ರೀತಿ ಮಾತುಗಳು ನಡೀತಾ ಇದೆ ಅಂತ ತಾವು ನೋಡ್ತೀರಾ. ಅವರಂತಾರೆ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷಕ್ಕೆ ಬೆಂಬಲ ನೀಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಹೆಣ್ಮಕ್ಳಿನ ತಾಲಿ ಅಥವಾ ಮಂಗಲ್ ಸೂತ್ರ ಕಿತ್ಕೋತಾರೆ ಅಂತ. ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಇಂಡಿಪೆಂಡೆನ್ಸ್ ಬಂದ್ ಎಷ್ಟು ವರ್ಷ ಆಯ್ತು? ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷ ಎಷ್ಟು ವರ್ಷ ಆಡಳಿತ ಮಾಡಿಲ್ಲ. ನಮ್ಮ ಸ್ವಂತ ಅಜ್ಜಿಯವರು ಯುದ್ಧದಲ್ಲಿ ಅವ್ರ ಚಿನ್ನನ ಅಡ ಇಟ್ಟು ನಮ್ಮ ಸೈನಿಕರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ರು. ಇವತ್ತು ನಮ್ಮ ತಾಯಿಯ ಮಂಗಲ್ ಸೂತ್ರ
ನಮ್ ತಂದೆಯವರು ಶಹೀದ್ ಆದ್ರಲ್ಲ ಆ ಮಂಗಲಸೂತ್ರ ಈ ನೆಲದಲ್ಲಿದೆ, ಅದೇ ನಮ್ ಕುಟುಂಬದ ಇತಿಹಾಸ. सच्चाई ये है कि ये लोग महिलाओं का संघर्ष नहीं समझ सकते। महिलाओं के दिल में जो सेवा भाव होता है ना, वो सेवा भाव हमारे इस देश की सारी परंपराओं का आधार है। वही सेवा भाव, वो जो महिला जो रात को सोएगी नहीं जब तक सारे नहीं सो जाएंगे घर में, वो महिला जब परिवार में संकट आता है, पैसों की कमी होती है, तो वो अपने गहने गिरवी रखेगी। वो भूखी सोएगी लेकिन किसी और को भूखा नहीं सोने देगी। उसका संघर्ष ये लोग नहीं जानते हैं।